தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் உரிமை மீட்பு மாநாடு இன்று மாலை கடலூரில் நடைபெறுகிறது. விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக தமிழக அரசியலில் உருவாக்கிய அதிர்வலைகளில் முதல் தற்போது நிலை வரை அதன் பரிமாணங்களை தற்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் மீதமுள்ள நிலையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகள் அனைத்துமே கூட்டணி குறித்த முடிவுகளை எடுத்து வருகின்றன. தற்போதைக்கு தமிழகத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, விஜயின் புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டிகள் உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கடலூரில் மக்கள் மாநாடு ஒன்றை நடத்தவிருக்கிறது. நடிகராக இருந்து முன்னணி இடத்தை பிடித்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் பேராதரவுடன் இருந்த விஜயகாந்த் தனது இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றினார். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதியன்று மதுரையில் வைத்து விஜயகாந்த் திமுக, அதிமுகவிற்கு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். தெய்வத்துடனும் மக்களுடனும் மட்டுமே கூட்டணி என்ற கொள்கையுடன் 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக விஜயகாந்த் களமிறங்கினார். அப்போது தமிழகத்தின் 234 தொகுதிகளில் நெல்லை, கடையநல்லூர் தவிர பிற 232 தொகுதிகளிலும் முரசு சின்னத்தில் தேமுதிக போட்டியிட்டது. 2006இல் நடந்த தேர்தலில் திமுக 163 இடங்களை பெற்று ஆட்சியில் அமர்ந்த நிலையில் 69 தொகுதிகளை பிடித்து அதிமுக எதிர்க்கட்சியானது. இதில் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக 3வது அணியாக உருவெடுத்தது தேமுதிக. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் மட்டுமே வெற்றிக்கனி விழுந்தது. 3 தொகுதிகளில் 20%த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றாலும் கூட விஜயகாந்த் விருத்தாச்சல தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக முதலாக சட்டசபைக்குள் அடியெடுத்து வைத்தார். இதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதிகள், புதுச்சேரியில் 1 தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது தேமுதிகவிற்கு பொது சின்னம் ஒதுக்குவதில் பிரச்சனை ஏற்பட்டது. நீதிமன்றம் வரை சென்று பின்னர் அந்த பிரச்சனை தீர்ந்தது. 2006இல் ஒரு எம்எல்ஏ மட்டுமே கிடைத்த நிலையில் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஆட்சியை பிடிப்பதே குறி என ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை வெற்றி பெறுவதற்கு தனது முதல்வர் ஆசையை சிறிது ஒத்தி வைத்தார். அதிமுக பொது செயலாளராக இருந்த ஜெயலலிதா எப்படியாவது வென்றாக வேண்டும் என உறுதியோடு காத்திருந்தவருக்கு தேமுதிகவின் துணை தேவைப்பட்டது. ஆனால் திமுகவும் அன்றைக்கு தேமுதிகவை கூட்டணிக்கு அழைத்திருந்தது. பழம் நழுவி கொண்டிருக்கிறது, அது பாலில் விழும் என கலைஞர் கருணாநிதி தெரிவித்திருந்த நிலையில் விஜயகாந்தின் கார் கோபாலபுரத்திற்கு செல்லாமல் போயஸ் கார்டனை அடைந்தது. இன்றைய நிலையில் தாவேகா தலைவர் விஜயின் நிலைப்பாடு எப்படி இருந்ததோ, விஜயின் வருகையை அதிமுக, பாஜக எவ்வாறு எதிர்பார்த்து காத்திருந்ததோ, இதைவிட மும்மடங்குக்கும் மேலாக விஜயகாந்தின் மீது அன்றைக்கு இரு கட்சிகளும் வைத்தது. இறுதியில் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக 41 தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் 29 தொகுதிகளை கைப்பற்றியது. அந்த தேர்தலில் திமுக வெறும் 31 தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்த நிலையில் திமுக அதிலும் 23 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இதனால் திமுகவை விட அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்ற கட்சி என்ற வகையில் தேமுதிக எதிர்க்கட்சியானது. கட்சி தொடங்கிய 2வது சட்டமன்ற தேர்தலிலேயே எதிர்க்கட்சியாக வென்றது தமிழக அரசியல் தனி வரலாறாக பதிவானது. ஆனால் தேமுதிகவின் அசுர வளர்ச்சியின் பலனோ அல்லது தமிழக மக்கள் தந்த ஆதரவோ, தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முன்கோபமோ கட்சி திடீரென தேய்பிரையானது. சட்டமன்றத்திற்குள் வைத்து முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் கோபத்தில் கொந்தளித்த விஜயகாந்த் நாக்கை துருத்தி பேசியதும், அதிக எம்எல்ஏவை விரலை நீட்டி மிரட்டியதும் என நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்தது விஜயகாந்திற்கு சரிவை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி வைத்து 40 தொகுதிகளிலும் களம் இறங்கிய நிலையில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காமல் போனது.
இதற்கிடையில் விஜயகாந்த் பொது வெளிகளில் நடந்து கொண்டவை அனைத்துமே கேலிக்குள்ளானது. பிரச்சார களத்தில் வேட்பாளரை தாக்கியது, செய்தியாளர்களிடம் எல்லை மீறி கோபமடைந்தது என அனைத்துமே பூதாகரமாக்கப்பட்டது. அதன் பின்பு 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் விஜயகாந்தின் அரசியல் வாழ்க்கைக்கே ரெட் கார்டு தருவது போல அமைந்தது. அதிமுக, திமுக இரண்டும் தனித்தனியே களம் காண இந்த இரு கட்சிகளையும் விரும்பாமல் விஜயகாந்த் 3வது அணியை உருவாக்கினார். அப்போது விஜயகாந்த் முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவதற்காக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவை ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த தேர்தலில் தேமுதிக 104 தொகுதிகளிலும் பிற கூட்டணி கட்சிகள் 130 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. ஆனால் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்காமலே போனது. 2016 தேர்தலில் தேமுதிக கூட்டணியின் வாக்கு சதவீதம் வெறும் 2.4% என்றிருந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் 34,447 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். 2011இல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக கூட அல்லாமல் தோல்வியடைந்தார். 2016 தேர்தலை தொடர்ந்து 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 4 இடங்களை பெற்ற தேமுதிக அந்த 4லும் தோல்வியடைந்தது. இதன் தோல்விக்கு விஜயகாந்தின் உடல் நலனை பாதிப்பும் ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. பொது வெளிகளில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் நலம் சார்ந்த கேள்விகள் அவரது தொண்டர்களை சோகமடையச் செய்தது. முன்பு போல கம்பீரமாக நடமாட முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி போனதைக் கண்டு மக்கள் சோகமடைந்தனர். இதனையடுத்து 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் விஜயகாந்த் ஒப்புதலின் பேரில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப்பட்டது. முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான ஜெயலலிதா உயிரிழந்ததைத் தொடர்ந்து அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. அப்போது தேமுதிகவின் ஆதரவு அதிமுகவுக்கு ஓரளவு ஆறுதலை கொடுத்தது. விஜயகாந்தின் உடல்நிலை சீராக இல்லை என்பதற்காக பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் முக்கிய முடிவுகளை எடுக்க முன்வந்தனர். மேலும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி இறந்தபோது வெளிநாட்டில் சிகிச்சை எடுத்து வந்த விஜயகாந்த் கதறி துடித்த காட்சிகள் அவர் மீது வைத்திருந்த மரியாதையை எடுத்துரைத்தது. நானும் அவரும் ரொம்ப நல்லா படம் விஜய் விஜயம் பாரு, நீங்க சொல்லாமா அவர் என்ன கூப்பிடுறதால ஆபத்துக்கு வரும். அவருக்காக தான் தங்கப்பண்ணா கூட நான் கொடுத்தேன், விழாலாம் எடுத்தேன், தங்கப்பண்ணா விழாலாம் எடுத்தேன். கலைஞருடைய மறைவினால் தாங்க முடியல. ஏன்னா அவர் போனாருங்கிறது என்னால் நம்ப முடியல. கட்சி ரீதியாக, கொள்கை ரீதியாக திமுக, அதிமுக இந்த இரு கட்சிகளையும் விஜயகாந்த் விமர்சித்து வந்தாலும் நல்ல மனிதராக புகழ் பெற்று வந்தார். ஆனால் விஜயகாந்தின் நேரடி முடிவு இல்லாததால் தேமுதிக தேய்ந்து வந்தது. 2021இல் அதிமுக தோல்வியடைந்ததில் இருந்து தேமுதிக கூட்டணியிலிருந்து வந்த நிலையில் 2023 டிசம்பரில் விஜயகாந்த் மரணமடைந்தார். விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள், தமிழக மக்களையும் இடிந்து போகச் செய்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் இல்லாத ஒரு தேமுதிக களமிறங்கப் போகிறது. தற்போது வரை அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து வந்தாலும் சில நாட்களுக்கு முன்பு வரை பிரேமலதா திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். அதேபோல புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தனது மானசீக அண்ணனாக போற்றுவதாக கூறியிருந்தார். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? திமுக, அதிமுக, தவேக என 3 கட்சிகளும் கூட்டணியை முடிவு செய்வதில் மும்முரமாக இருந்து வரும் நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று கடலூரில் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை பிரேமலதா வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2005ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் புதிதாக உதயமான தேமுதிக 20 ஆண்டு கால வரலாற்றில் அதிவேகத்தில் வளர்ச்சியை கண்டு பின்னர் நீண்ட காலமாகவே நன்றாக வாழ்ந்த குடும்பம் என்கின்ற வகையில் எதிர்மறை விமர்சனத்தையே பெற்று வருகிறது. இந்த தேர்தலிலாவது
தேமுதிக எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்திற்குள் நுழையுமா? பிரேமலதா விஜயகாந்த் மிகச் சரியான முடிவை எடுப்பாரா?